ஓகே, எல்லாரும் நம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயரின் புஸ்தகம், ஆமென். எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை சில வசனங்களை வாசித்து அப்புறம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். எல்லாரும் எபிரேயரின் இருக்கோம் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். இப்படி இருக்க, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்தாங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்படி இருக்க பரம அழைப்பின் பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. எல்லாரும் எனக்கு பின்னால சொல்லுங்க. இப்படி இருக்க பரம அழைப்பின் பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரே, நாம் அறிக்கை பண்ணுகிறதை, எல்லாரும் சொல்லுங்க, அறிக்கை பண்ணுகிறதை. ஆமென். இந்த காலையில் என்னுடைய தலைப்பு அறிக்கை பண்ணுவது. எல்லாரும் சொல்லுங்க, அறிக்கை. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அறிக்கை பண்ணுறது. அதான் ரோமன் புஸ்தகம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 10:9-10 வசனங்களை வாசித்தால் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அதே 10ஆவது வசனம் சொல்லுகிறது, நீ நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடப்படும். எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கப்படும். நீங்க சொல்ல மாட்டீங்களே, எல்லாரும் சொல்லுங்க. ஆமே, வாயினாலே அறிக்கையிடப்படும். சொல்லுங்க, ஆமே. அறிக்கை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அறிக்கை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அறிக்கை. வேதம் சொல்லுகிறது பாருங்க. நீதிமொழிகள் 18:20-21 சொல்லுகிறது, அவனவன் வாயின் பலனாலே அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினாலே அவனவன் திருப்தி ஆவான் என்று பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு பின்னால சொல்லுங்க. இந்த வசனம் சத்தமா சொல்றீங்களா? நல்ல சத்தமா சொல்லுவீங்களா? ஆமென். சொல்லுங்க, அவனவன் வாயினாலே பலனை, அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளினாலே. ஓகே, பாருங்க. அவனவன் வாயினாலே அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளினாலே. சொல்லுங்க, அவனவன் உதடுகளினாலே. சொல்லுங்க, உடலை விளைவினாலே அவனவன் திருப்தி அடைவான் என்று பார்க்கிறோம். அப்ப உங்க வாயில நீங்க அறிக்கையிடுவது. எல்லாரும் சொல்லுங்க, அறிக்கையிடுவது. அப்ப நீங்க எதை நாம் அறிக்கையிடுகிறோமோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்ப ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஜீவனும் அதிகாரமும் உன் நாவின் 21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். எல்லாரும் பின்னால சொல்லுங்க பார்க்கலாம். மரணமும் சொல்லுங்க, ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர், சொல்லுங்க, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்களாமா. வேதம் சொல்லுகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 10:23 சொல்லுகிறது, அல்லாமலோ நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுவதினாலே அசையாமல் உறுதியாய் இருக்க கடவோ, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி எனக்கு பின்னால சொல்லுங்க. எல்லாரும் சொல்றீங்களா? அல்லாமலோ நம்மளுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல், சொல்லுங்க, அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோ, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதே வேதம் மார்க்கின் புஸ்தகம் 11:23 சொல்லுகிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும்.
சொல்லுங்க, அவன் சொன்னபடியே ஆகும். சத்தமா சொல்லுங்க, அவன் சொன்னபடியே ஆமென் ஆகும் என்று பார்க்கிறோம். அதே வேதம் ஏசாயாவின் புத்தகம் 51:11 சொல்லுகிறது, என் வாயிலிருந்து புறப்படுகிற, எல்லாரும் சொல்லுங்க எனக்கு பின்னால, என் வாயிலிருந்து புறப்படுகிற, சத்தமா சொல்லுங்க, என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் வெறுமையாய் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்யும். சொல்லுங்க, நான் விரும்புகிறதை செய்யும். சத்தமா சொல்லுங்க, நான் விரும்புகிறதை செய்யும். சொல்லுங்க, மீண்டும் சொல்லுங்க, என் வாயில் புறப்படுகிற வசனம் வெறுமையாய் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்யும். நான் அதை அனுப்பின காரியத்தின்படி, எல்லாரும் சொல்லுங்க, நான் அனுப்பின காரியத்தின்படியே வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு புத்தகம் 4:4 சொல்லுகிறது, மனுஷன் சொல்லுங்க, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில புறப்படுகிற, சொல்லுங்க, தேவனுடைய வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். சொல்லுங்க சத்தமா, பிழைப்பான். சத்தமா சொல்லுங்க, பிழைப்பான். சொல்லுங்க, பிழைப்பான். இந்த காலையில தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டும். உங்க வாயில ஜீவனும் மரணத்தையும் உங்க நாவின் அதிகாரத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் எதை நாம் அறிக்கையிடுகிறோமோ அதை நாம் புசிப்போம். இந்த காலையில தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் மனுஷன் பிழைப்பான். சொல்லுங்க, பிழைப்பு. இந்த காலையில நீங்கள் எதை அறிக்கையிடுகிறீர்களோ அப்படியே கர்த்தர் செய்வார். நீங்க ஜீவனை அறிக்கையிட்டால் ஜீவன் வரும், மரணத்தை அறிக்கையிட்டால் மரணம் வரும். இந்த காலையில நாம் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ரட்சிக்கப்பட்டு தேவன் நீதிமானாய் நம்மளை மாற்றின தேவ பிள்ளைகள், நாம் மரணத்தை அல்ல ஜீவனையே அறிக்கையிட வேண்டும். ஜீவனையை சொல்லுங்க, ஜீவனை அறிக்கையிடுவேன். இந்த காலையில வேதத்திலிருந்து உங்களுக்கு 5 காரியங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். 5 அறிக்கைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது அறிக்கையிடுவது என்ன அப்படின்னா, வேதத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சுத்தமாகும்படி படிக்க உன் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே பலனுள்ளது. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபத்திற்கு கர்த்தர் என்ன செய்றாராமா? பதிலை தருகிறார். இந்த காலையில தேவ பிள்ளை எங்க பாருங்க, என்னை பாருங்க. இந்த காலையில உங்களுக்கு உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பலனை தருவார். உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். ஜெபத்திற்கு முன்பாக நாம் அறிக்கையிட வேண்டியது என்றால், ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்தருளும், என் குற்றங்களை மன்னித்தருளும். நான் ஏதாவது ஒரு பாவம் செய்திருந்தால் இந்த காலையில என்னையை தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன், என்னை வெறுமையாக்கிறேன். என் பாவங்களை ஒரு விசை மன்னித்தருளும் ஐயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் சுத்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட வேண்டும். அதே நீங்க வேதத்துல நீங்கள் வாசித்து பார்த்தால் 2 நாளாகும் புஸ்தகம் 7:14 நீங்க வாசித்து பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பரலோகத்தின் தேவனை நோக்கி, வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. 2 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, எல்லாரும் சொல்லுங்க, பொல்லாத வழிகளை விட்டு. வேதம் சொல்லுகிறது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. காலையில நாம் அறிக்கையிடுவது முதலாவது அறிக்கை, நாம் பாவ அறிக்கையிட வேண்டும். இந்த காலையில நீங்கள் எப்பேற்பட்ட
பாவியாய் இருந்தாலும் மீண்டும் அந்த பாவத்தை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் இந்த காலையில தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும். என் ஜெபத்தை கேட்கிறவர் நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை தருகிற தேவனே, இந்த காலையில நான் உம்முடைய சமூகத்தில் வரும் பொழுது நான் பரிசுத்தத்தோடு வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த காலையில யாரெல்லாம் தேவ சமூகத்துல பாவ அறிக்கையிட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை தருகிற தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நெகேமியா புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் நெகேமியா ஜெபிக்கிறார். 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நீங்கள் 6-7 நீங்கள் வாசித்து பார்த்தால் நெகேமியா எருசலேம் மதில் இடிக்கப்பட்ட செய்தி கேட்டு தேவ சமூகத்தில் அழுகிறார், உபவாசிக்கிறார், ஜெபிக்கிறார். அப்புறம் தேவ சமூகத்தில் கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால் வேதம் சொல்லுகிறது 5வது வசனம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிறார். பாருங்க எப்படி ஜெபிக்கிறார். ஆண்டவரே உம்முடைய 6வது வசனம் மூலிய அடியானாகிய இஸ்ரவேலின் புத்திரனுக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேலின் புத்திரனாகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறோம். ஹல்லேலூயா. நெகேமியா தேவ சமூகத்தில் எருசலேமின் மதில் கட்டப்பட வேண்டும், இடிக்கப்பட்ட மதில் கட்டப்பட தேவ சமூகத்தில் கேட்டு விசாரித்தது மட்டும் இல்ல, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார், மன்றாடுகிறார். ஆண்டவரே என் பிள்ளை என் குடும்பத்தார் செய்த பாவங்கள், எங்கள் முன்னால் செய்த பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன். தேவ சமூகத்தில் நோக்கி நான் பார்க்கிறேன். இந்த காலையில நீங்கள் தேவ சமூகத்தில் ஆராதிப்பது நல்லது, ஜெபிப்பது நல்லது. அதற்கு முன்பாக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் எப்படி தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன், எந்த சூழ்நிலையில் இருக்கிறேன், என் ஆவி எப்படி இருக்கிறது, என் ஆத்துமா எப்படி இருக்கிறது. நான் தேவ சமூகத்தில் சுத்த மனதோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேனா, சுத்த இருதயத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேனா, நாம் சோதித்து காலையில தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் ஜெபிப்போமானால் வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய ஊக்கமான ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். அதான் நீங்க தானியேல் பாருங்க, தானியேல் ஜெபிக்கிறார். தானியேலுக்கு 21 நாள் அவன் உபவாசித்து ஜெபிக்கும் போது பதில் கிடைக்கலாலும் உணவில்லை, ஜெபிக்கிறான். நீங்க வாசித்து பாருங்க, தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 9:4 நீங்க வாசித்து பார்த்தால் எடுத்து பாருங்க. 9:4 சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவத்தை அறிக்கை செய்து இந்த காலையில நீங்கள் உபவாசிக்கலாம், தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம், தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். நோக்கி பார்ப்பதற்கு முன்பாக தேவ பிள்ளையே, உங்க ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா, உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டுமா, நாம் தேவன் ஜெபத்தை கேட்கிற நாமமுடையவர். ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, அவர் ஜெபிக்கிறவர்கள் மத்தியில் இறங்கி வருகிறவர். 21 நாள் தானியேல் ஜெபித்தால் அநேக தடைகள் இருந்தது. பாவத்தை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்த போது தேவ தூதன் இறங்கி வந்து பதிலை கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். காலையில இதுவரைக்கும் உங்க ஜெபங்கள் கேட்காமல் இருந்திருக்கலாம், உங்க ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். காலையில வேதம் சொல்லுகிறது, நம் பாவ
பாவ அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். என் ஜனங்கள் தன்னை தாழ்த்தி அவர்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது தேசத்துக்கு கர்த்தர் சேமத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேசம் மாற வேண்டும். இந்தியா இயேசுவை காண வேண்டும். ஒரு பெரும் கூட்டம் தேவையில்லை, சிறு கூட்டம் தேவ சமூகத்தை நோக்கி மன்றாடி, ஆண்டவரே நான் திறப்புல நிற்கிறேன், தன்னை அர்ப்பணிக்கிறேன், தன்னை ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி தானியேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபித்தார், நெகேமியா தேவ சமூகத்துல மதில் கட்டப்பட வேண்டும் என்று தேவ சமூகத்துல ஒரு மனுஷன் ஜெபித்தார், தானியேல் ஜெபித்தார். இந்த காலையில உங்கள் ஜெபத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். அருவார்னா நீங்கெல்லாம் ஒரு கையதான் தட்டுங்களே. ஹல்லேலூயா. இஷாபா காபா சத்துரு. கர்த்தர் உங்க ஜெபங்களுக்கு பதில் தருவார். எப்ப நீங்க தேவ சமூகத்தை அறிக்கையிடுங்களா, உங்க வாயில கெட்ட வார்த்தை திட்டிட்டு ஜெபம் பண்ணா கேட்கப்படுமா? நீங்க கோல் பேசிட்டு ஜெபம் பண்ணா கேட்கப்படுமா? குற்றம் பேசிட்டு ஜெபம் பண்ணா கேட்கப்படுமா? மற்றவர்களை கேலி பேசிட்டு ஜெபம் பண்ணா கேட்கப்படுமா? உங்கள் ஜெபம் கேட்க வேண்டுமானா நாம் இந்த காலையில ஆண்டவரே இப்படி சமூகத்துல நான் செய்த எல்லா குறைகளையும் குற்றங்களை நான் அறிக்கையிடுகிறேன். என் ஜெபத்தை கேட்டல்லோ, ஜெபத்தை கேட்டல்லோ. எலியா பலிபீடத்தை கட்டினார், பாகாலும் பலிபீடத்தை கட்டினார். பாகால் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த தெய்வத்தை கூப்பிட்டார். ஆனால் அந்த தெய்வம் வரவில்லை. எலியா கூப்பிட்டார், கேட்டல்லோ. ஒரே வார்த்தை கேட்டல்லோ. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது, அவன் பலிபீடத்தை பச்சி போட்டது. இந்த காலையில தேவ பிள்ளையே, உங்கள் ஜெபத்திற்கு பதிலை கர்த்தர் கட்டாய தருகிறவராக நல்ல ஒரு கையெல்லாம் தட்டுங்களே. முதலாவது நாம் பாவ அறிக்கையிடுவது. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, நாம் எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 29வது வசனத்தை வாசிங்க. சோர்ந்து போகிற எனக்கு நீர் பலன் கொடுக்கிறீர். ஆமே. சத்துவம் இல்லாத எனக்கு நீ சத்துவத்தை பெருக பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. எல்லாரும் எனக்கு பின்னால சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சோர்ந்து போகிறேன் சொல்லுங்க. சோர்ந்து போகிறேன் எனக்கு நீ பலன் கொடுக்கிறீர். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, பலத்துக்காக நாம் என்ன செய்ய வேண்டுங்க? கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலையில உங்களுக்கு பலவீனத்தோடு நீங்க வந்திருக்கலாம். பலவீனம் பலனாய் மாறணும். வேதம் சொல்லுது, பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியருக்கு எழுதும் போது, எனக்கு பலனுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பு தெளிந்த புத்தியும் உள்ள 2 தீமத்தையும் நினைக்கிறார். அதே பிலிப்பியர்ல சொல்றார் 4ஆம் அதிகாரம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் நாளே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த காலையில நீங்க எந்த சோர்வோடு கூட கர்த்தருடைய ஆராதனைக்கு வந்திருக்கலாம். உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லட்டும், உங்கள் சோர்வை கர்த்தர் பலப்படுத்துவார். உங்கள் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை தருவார். நாம் தேவன் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கர்த்தர் தர தேவன் வல்லவராக இருக்கிறார். அதுதான் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. ஆமென் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் பலவீனத்தோடு இருக்கலாம். உங்களுக்கு பலப்படுத்த, உங்களுக்கு பலனை கொடுக்க நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அதை அறிக்கையிட வேண்டும். உங்களுக்கு பலன் பலனாய் பலவீனம் பலனாய் கர்த்தர் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆபக்குக்கு 3:13 சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார். சொல்லுங்க, என்னை நடக்க பண்ணுவார். என் கால்களை மான் கால்களை போல. இந்த காலையில உங்க கால் பலவீனமாய் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆபக்குக்குல வாசித்து பாருங்க, உங்க கால்களை கர்த்தர் மான் கால்களை போல கர்த்தர் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். என் பலவீனம் பலனாய் மாறும். ஆமென். எலியா சூரிய செடி கீழே போய் உட்கார்ந்து சொல்லுகிற, ஆண்டவரே என் ஆத்துமாவை என்ன செய்ய எடுத்துக்கொள்ளும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் போது வாழ்ந்தது. ஆனால் தேவ தூதன் அவனை போய் தட்டி எழுப்பினார். தட்டி சோர்ந்து போய் இருந்த அந்த எலியாவை தட்டி எழுப்பி அவனுக்கு தண்ணீரையும் ரொட்டியும் கொடுத்தான். கொடுத்த போது அவன் 40 நாள் என்ன செய்தான், ஓடினான் என்று பார்க்கிறோம். காலையில உங்கள் பலவீனம் பலனாய் மாற வேண்டுமா? உங்க பலவீனம் சுகவீனமாய் கர்த்தர் மாற்ற தேவத காலையில வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, வேத வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கர்த்தர் பலனை தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நாங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர பரப்போம். ஓடினாலும் இளைப்பாறையார், நடந்தாலும் சோர்வடையார். இந்த காலையில யாரெல்லாம் தேவ சமூகத்துல நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, எப்படி அந்த 120 பேர் மேல் வீட்டறையில காத்திருந்தார்கள், சோர்ந்து போய் பலவீனப்பட்டு அவர்கள் முன்னேற செல்ல முடியல, தேவனுக்காக பிரகாசிக்க முடியல, ஓட முடியவில்லை. தேவ சமூகத்தில் அவர்கள் ஒடுங்கி இருந்தார்கள், தள்ளப்பட்டு இருந்தார்கள். 120 பேர் மேல் வீட்டில கூடி ஜெபித்தார்கள். 120 பேர் 10 நாள் பிதாவை நோக்கி அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபித்தார்கள். ஒரு காற்று வீசப்பட்டது, அவர்கள் நாம் அக்கினி நாவை போல மாறினது. அவர்கள் ஆவியில பெறப்பட்டார்கள், அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை உயர்த்தினார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த 120 பேருக்கு முன்பாக பேதுரு எழுந்து நின்றார் என்று பார்க்கிறோம். இந்த காலையில உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லட்டும். சகோதரி, சகோதரா, நீ சோர்ந்து போய் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். உன் சோர்வை கர்த்தர் மாற்றுவார். உனக்கு பலனை தருவார், சத்துவத்தை தருவார். உங்களுக்கு சத்துவத்தை தருவார் சொன்னா நீங்க அப்படியே சத்து இல்லாத போல இருக்க கூடாது. ஆமென் பாஸ்டர், வெல்கம் பாஸ்டர். எனக்கு சத்துவத்தை கர்த்தர் தர தேவை. இந்த காலையில வல்லவராய் இருக்கிறார். இருக்குதா? உங்களை எல்லாம் முன்னால வச்சிருக்கேன். நீங்களாம் கையை தட்டுவீங்கன்னு பார்த்தா, நீங்க இந்த பாஸ்ட் எப்பவும் போலதான பிரசங்கம் பண்றார். இப்ப நான் புதுசாக பேசுறார். ஆனால் ஒவ்வொரு நாள் வேதம் சொல்லு, நாளுக்கு நாள் பலன் அடைந்தார்கள், நாளுக்கு நாள் பலன் அடைந்தார்கள். இந்த காலையில உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லட்டும். தேவ பிள்ளையே, நீங்க தேவ சமூகத்துல ஓடி வந்த உங்களுக்கு தேவ பலனை கொடுப்பார். யார் தேவ சமூகத்துல ஆராதனைக்கு ஓடி வருகிறார்களோ, ஆராதனைக்கு ஓடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ, அவர்களுக்கு புது பலன், புது வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் ஆராதனை. ஆராதனைக்கு வந்தா நல்லா காடி பாடி ஆராதிக்க, யாரையும் பார்க்க கூடாது. நல்ல நடனம் ஆடும். எப்படி எப்படி உலகத்தார் எப்படியோ ஆடுறாங்க. நம்மெல்லாம் உலகத்தார ஒரு காலத்துல நீங்க எல்லாம் ஆடினவங்க. ஆனா உங்களை பிசாசு மறுபடி கட்டி வச்சுட்டா, நீ எனக்கு மட்டும்தான் ஆடணும், ஆண்டவருக்கு ஆடக்கூடாதுன்னு. நீங்க எல்லாம் ஆட்டக்காரங்க. ஆனா இங்க வந்து நீங்க என்ன செய்யுங்க, அப்படியே உங்களை போல ஒரு பூனைக்குட்டி ஆட்டை யாரும் இருக்க மாட்டேன்.
ஹல்லேலூயா. ஆனா வீட்டுக்கு போனா நீங்க சிங்கக்குட்டி, ஆனா தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தா நீங்க பூனைக்குட்டி ஆயிரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் பூனைக்குட்டி அல்ல, ராஜாதி ராஜாவை கர்த்தரை ஆராதிக்கிறோம். நாம் சேனைகளின் கர்த்தரை ஆராதிக்கிறோம். நாம் தேவனுடைய சிங்காசனத்துல தேவனுடைய சமூகத்துல வந்து நாம் நல்ல கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், நல்ல துதிக்க வேண்டும். யார் பலவீனத்தோடு வந்து அப்படியே பலனோடு போற கர்த்தர் உங்களை அழைக்கல, பலவீன பலனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் விரும்புவார். அப்படியே உங்களை நீங்க அந்த ஸ்டெப்புக்கு மேல அப்படியே ஒரு ஸ்டெப்பு மேல வரும்போதே சொல்லிடுவா, நீ போன அமைதியா. உள்ளான மனுஷன் சொல்லுவார், நீ போன என்ன செய்ய, அப்படியே உட்காந்து லாஸ்ட் என்ன பேசுனா வாயே திறக்கா அப்படியே கீழே இறங்கணும்னு அவ்வளோதான். நீங்கள் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க, நிறுத்தவே முடியாது. சொல்லுவார் உங்கள் வீட்டுக்காரருக்கு, சும்மா கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இது அப்படின்னு சொல்லுவார். அப்படி பேசி, ஆனால் சர்ச்சைக்கு வந்தால் நம்ம என்ன இருக்கோம், அப்படியே அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு பலனை கர்த்தர் தருகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க. அதே வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் சங்கீத புஸ்தகம் 27:1 சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனும் பலனுமா இருக்கிறார். எல்லாம் கையை உயர்த்தி எனக்கு பின்னால சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு சொல்லுங்க வெளிச்சமாவும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனோ பலனுமா இருக்கிறார். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு பலன் யாருன்னா என் கண்மலை, என் கோட்டை, என் அடைக்கலம், என் ரட்சகர், என்னை ரட்சித்த தேவன் தான் எனக்கு பலனாய் இருக்கிறார். இந்த காலையில நீங்கள் உங்களுக்கு பலனை தருகிற தேவனை நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க உங்களுக்கு பலவீனம் அல்ல, பலனாய் கர்த்தர் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். பவுல் சொல்கிறார், நான் ரட்சிப்பின் தாவீது சொல்ல ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உடைய சமூகத்தில் வந்து நான் ஆனந்த களிப்புடனே பாடி உம்மை நான் ஆராதிப்பேன், நான் ஒரு சேனைக்குள் பாய். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க வாக்கு தத்தங்களை மறந்துகிறீங்களா? உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை மறந்து விடுகிறீர்களா? நீங்க அறிக்கையிடுகிறீர்களா? கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் பலன், எனக்கு பலன் அவர்தான், சத்துவம் அவர்தான், எனக்கு குரோசினா மாத்திரை, எனக்கு சத்தம் இல்ல. ஏதோ மாத்திரை எல்லாம் சாப்பிடுறாங்க, அது சாப்பிட்டா உங்களுக்கு அது போக. நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்க சரீரத்துல ஒரு பலனை கர்த்தர் இந்த காலையில கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தாவீது சொல்கிறார், என் ரட்சகரே, என் கோட்டையே, என் அடைக்கலமே, என் பலனே, நான் ஒரு சேனைக்குள் பாடுவேன், ஒரு மதிலை தாண்டுவேன். நான் என்னை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஓ, நான் பலவீனம் நல்ல, நான் பலவான். கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை கர்த்தர் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். கையத்தான் தட்ட மாட்டீங்க. மோடிஜி வந்தா மக்கள் எல்லாம் ஏ பாயோ, ஏ பெகனோ எல்லாரும் மோடிஜிக்கு கை தட்டாங்க. ஆனா தேவ வார்த்தைக்கு நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்களே, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே, எஸ் சொல்ல மாட்டீங்களே. நீங்க ஆமென் சொன்னா வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்கிறதா? அல்லேலூயா. சொந்த வார்த்தைகளை கொடுக்கிறாங்க, தேவ வார்த்தை உங்களுக்கு பிரசவிக்கிறது. அல்லேலூயா. வார்த்தை வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 4:4 சொல்லுகிறது, மனுஷன் 54 மாத்திரம் தேவனுடைய வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பா. இந்த காலையில் உங்களுக்கு பிழைப்புங்க, கர்த்தர் உங்களுக்கு பிழைப்பை தருவார். உங்களை கைவிட்டு விடுவாரா? அழைத்தவர் உங்களை விடுவாரா? தெரிந்தவர் உங்களை விட்டு விடுவாரா? உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு சொன்ன? 2 சொன்ன. ஒன்னே பாவத்தை ரெண்டாவது பலத்துக்காக நாம் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில்
அறிக்கையிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது வேதம் சொல்லுகிறது பாருங்க. மூன்றாவது நம்ம எடுத்துக்கொள்வோம். வேதம் சொல்லுகிறது மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆமை நராஜ் ஒருத்தர் பார்க்காம சொன்னா உங்களுக்கு கிஃப்ட் தரலான்னு. ஆமை கர்த்தருக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதி சூரியன் என்ன செய்யுங்க உதிக்கும். அவர் செட்டை கீழ் ஆரோக்கியம் உண்டாகும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல இருப்பீங்க. அல்லேலூயா. அப்புறம் மூன்றாவது சுகத்துக்காக நாம் என்ன செய்யணுங்க? அறிக்கையிட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, சுகத்துக்காக. இந்த காலையில இதுவரைக்கும் நீங்க பலவீனப்பட்டு இருக்கலாம், வியாதிப்பட்டு இருக்கலாம். அநேக டாக்டர்கிட்ட போய் நான் மருந்து எனக்கு சுகமாகல, நீ அந்த வியாதினால கஷ்டப்படுகிறேன் என்று நீங்க சொல்லுவீர்களானால், உங்களுக்கு இந்த காலையில நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டும், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லட்டும். என் நாமம் வைத்திருக்கிறவர்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். அவன் செட்டையின் கீழே சொல்லுங்க ஆரோக்கியம் சொல்லுங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவார். இதுவரைக்கும் நீங்க பலவீனத்தோடு வியாதியோடு இருந்தா நீங்க இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். அவர் செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கு. நான் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல சொல்லுங்க, கொளுத்த கன்றுகளை போல இருப்பேன். அதே வேதம் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 53:5 சொல்லுகிறது, என்னுடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினி அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளாலே சொல்லுங்க, அவருடைய தழும்புகளாலே. காலையில தேவ பிள்ளையே, உங்களுடைய அக்கிரமங்களை கர்த்தர் சுமந்தார், உங்களுடைய பாடுகளை இயேசு சுமந்தார். இந்த காலையில நீங்க வியாதியோடு கர்த்தருடைய சமூகத்துல இருப்பது அவருக்கு பிரியமில்லை. வியாதியோடு இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை. 38 வருஷமா பெதஸ்தா குளத்துல வியாதியோடு படுத்துக் கொண்டிருந்தார். ஒருவன் உதவி செய்ய முடியல. ஒருவன் அந்த பெதஸ்தா குளத்துல தேவதூதர் கலக்கும் போது அவனை கொண்டு போய் விடுவதற்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. இயேசு போனார், இயேசு போனார். அந்த பெதஸ்தா குளத்துக்கு அந்த இயேசு போனார். 38 வருஷமாய் படுத்துக் கொண்டிருந்த அந்த மகனை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இந்த காலையில தேவ பிள்ளையே, நாம் ஆண்டவர் சுகமாக்குற தேவனாய் இருக்கிறார். இன்று சுகம் இது போராடி ஆண்டவர்கிட்ட கேளு. வசனத்தை உறுதிப்படுத்துங்கள். வசனம் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசன வாழ்க்கையில நிறைவேறுவதாக சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க அக்கிரமங்களை சுமந்தார், பாடுகளை சுமந்தார். உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், உங்களுக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினார், எனக்காக ரத்தம் சிந்தினார். இந்த காலையில உங்களுக்கு ஒரு சுகம் தரும்படியாக, உங்களுக்கு ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்கும்படியாக இன்று இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே பேய்கள் ஓடுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கற்பம் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட கற்பங்களை கர்த்தர் இன்று திறக்கிறார். 5 வருஷம் 10 வருஷம் அடைக்கப்பட்ட கற்பம் திறக்க முடியுமானா தேவ பிள்ளைய நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். உங்க வாழ்ல சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதியோடு இருந்தாலும் இந்த காலையில நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும். உங்களுக்குள்ள ஜீவன் ஜீவன் உங்களுக்குள்ள ஜீவன் வருவதாக, பலன் வருவதாக பெற்றுக் கொள்ளுங்க. ஓ சாத்தாமான உலர்ந்த எலும்பு. நீங்க அந்த வசனத்தை படிச்சிருக்கீங்களா? எசேக்கியேல் 38 போய் படிச்சு பாரு. உலர்ந்து போன எலும்பு, சூட்டி இந்தியில போட்டுட்டு சுக்கி சுக்கிய எலும்பு, உலர்ந்து சுண்டி போன எலும்புக்கு உயிர் தர முடியுமானா? ஏன் உங்களுக்கு உயிர் வர முடியாது? ஏன் உங்களுக்கு பலன் வராது? ஏன் உங்களுக்கு அற்புதம் நடக்காது? காலையில கர்த்தர் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. கையை தட்டுங்க. ஓ நல்ல ஆவில நிரம்பி பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுக்கு அற்புதம் கர்த்தர் செய்ய காலையில
வேதம் சொல்லுகிறார், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஆகுன்னு சொல்லக்கூடாது. அந்த என்ன யார் சொன்னா எப்படி ஆகுன்னு? எலிசபெத்தும் சகரியா சொன்னா இது எப்படி நடக்கும்? நான் வயதானவன், என் மனைவி வயதானவை, எப்படி நடக்கும்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை. நடக்கும். கர்த்தர் செய்வார். உங்களுக்கு டாக்டர் சொல்லுவார் முடியாதுன்னு, ஆண்டவர் சொல்வார் உங்களுக்கு முடியும். என்னால் செய்யக்கூடாத அற்புதம் ஒன்று உண்டோ? என்னால் எல்லாம் கூட. சமுத்திரத்தை நான் பிளந்தேன், எரிகோ கோட்டையை தகர்த்த தேவன் இந்த காலையில நம்ம மத்தியில் இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் கூடும், தேவனால எல்லாம் கூடும். சகரியாவை பார்த்து சொன்னா அது கூடாது, அது நடக்காது சொன்ன போது சகரியாவுக்கு வாய் அடைக்கப்பட்டது, பேச முடியல. எப்போ குழந்தை பிறந்ததோ அப்பொழுதுதான் வாய் திறக்கப்பட்டது. நீங்க கேள்வி கேட்க கூடாது, இது ஆகுமா, இது நடக்குமா? என்னால அல்ல, தேவனால எல்லாம் கூடு. ஒரு டாக்டர் கொடுக்கிற மருந்துனால ஒரு அற்புதம் நடக்குமானா? சிருஷ்டி கர்த்தர் வானத்தை பூமி சிருஷ்டித்த தேவன் காலையில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவன் அவர் மாறாது, மாறாது. கூப்பிடுகிற காக்கைக்கே அவர் இறங்குவாரானா? அதை பார்க்கல நீங்க என்னவா இருக்கீங்க? சொல்லுங்க. விசேஷமானவர்கள், நான் விசேஷமானவர். உங்களுக்கு கர்த்தர் இறங்க இந்த காலையில தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையில உங்களுக்கு அற்புதம் வேண்டுமானா வாயினால் அறிக்கப்படுங்க. உங்கள் நாவுல ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காலையில நீங்க ஜீவன் வேணுமா இல்ல மரணம் வேணுமா? மரணம் வேணுமா ஜீவன் வேணுமா? உங்களுக்கு கர்த்தர் நாவல வச்சிருக்கிறார். இந்த காலையில சொல்லுங்க, நாவே நாவே, நான் மரணத்தை பேச மாட்டேன், நான் மரணத்தை பேச மாட்டேன், நான் ஜீவனை பேசுகிறவனாய் மாறுங்கள். இந்த காலையில யார் ஜீவனை பேசுகிறார்களோ அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க, அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. காலையில கேளுங்க, ஆண்டவரே நான் ஜீவனை பேசுவேன், நான் சாபத்தை குறித்தல்ல, நான் சாபமான வார்த்தைகளை குறித்தல்ல, என்னுடைய சாபங்களை கல்வாரி சிலுவையில் இயேசு சுமந்தார், என் அக்கிரமங்களை இயேசு சுமந்தார், என் பாவங்களை இயேசு சுமந்தார். நான் விடுதலையாவேன், நான் சுகம் பெற்றுக் கொள்ளுவேன். இந்த விசுவாச அறிக்கை உங்களுக்குள் இருக்குமானால் உங்களுக்கு இன்றே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார்.